ஹalleluya ஹalleluya. ஓ சத்ருனுடைய கண்களுக்கு மறைவிடமாய் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார். இது அவருடைய கிருபை, அவருடைய சுத்த கிருபை. ஓ ஹalleluya ஹalleluya. தீயோனுடைய அம்புகள் தாக்காத வண்ணம் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் அவருடைய கிருபை. ஹalleluya. அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்தபடியினாலே அவர் உங்களை பாதுகாத்திருக்கிறார், என்னை பாதுகாத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை என்று சொல்லி இருக்கிறாரே, அவர் நம்மை கைவிடவில்லை. ஆமென் ஹalleluya. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்தீர். எல்லாரும் சொல்லுங்க, நாமம் என் புகலிடமே. கட்டுவேளை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுவேளை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கரங்களை தட்டி வாய்களை திறந்து உற்சாகத்தோடு சொல்லுங்க. ஓ உற்சாக பலியிடுவோம். ஆமென். கிருபையாலே நிற்கின்றோம், கிருபையாலே நிற்கின்றோம். இயேசுவே கிருபையாலே நிற்கின்றோம், கிருபையாலே நிற்கின்றோம். கிருபை நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையாலே நிற்கின்றோம். ஓ உன் கிருபையாலே நிற்கின்றோம். இயேசுவே கிருபையாலே நிற்கின்றோம், கிருபையாலே நிற்கின்றோம். எல்லாரும் துதித்து பாடி அவரை ஆராதிப்போம். ஆமென். அளித்தது உங்க கிருபை, வாரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வாரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையாலே நிற்கின்றோம், சொல்ல முடியும். ஆமென். என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பணத்தினால் அல்ல, உம்முடைய கிருபையினால, உம்முடைய கிருபையினால என்னுடைய ஜீவனை பாதுகாத்தீரே. கிருபையாலே நிற்கின்றோம். உம்முடைய கிருபை இல்லாதிருந்தால் என்றைக்கோ இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போயிருப்பேன். ஆண்டவரே உம்முடைய கிருபை, ஓ உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபையினாலே உம்முடைய உள்ளங்கைகளிலே என்னை மறைத்து பாதுகாத்தீரப்பா.
ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. என் முழு மனதோடு உமக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த காலை வேளையிலே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே என்னுடைய கட்டுகளை நீக்கினீரே, என்னுடைய காயங்களை கட்டினீரே, எனக்கு சமாதானத்தை தந்தீரே, மறுபடியுமாய் முடிந்ததென்று நினைத்த வாழ்வை எனக்கு திரும்பதுமாய் தந்தீரே. ஹல்லேலூயா, எல்லாம் உம்முடைய கிருபை. உம்முடைய நாமத்தை அறிந்தபடியினாலே நீர் என்னை கைவிடவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்ருவானவன் என்னை கீழே விழத் தள்ளினான், ஆனாலும் உம்முடைய கிருபையினாலே நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். என்னை விடுவித்தீர், என்னை தூக்கி எடுத்தீர். ஹல்லேலூயா, மரண கண்ணியிலிருந்து என்னை விடுவித்தீர். உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை என்னை பெயர் சொல்லி அழைத்தது. சிறியவனாயிருந்த என்னை, உலகத்தின் பார்வையில் அற்பமாயிருந்த என்னை பெரியவனாய் மாற்றியது உம்முடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளை கண்களை மூடி பயபக்தியோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுவோமா? உங்கள் வாழ்க்கையில எத்தனை எத்தனை நன்மைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்தை நினைத்து, அவருடைய அன்பை நினைத்து கொஞ்ச நேரம் நம்ம துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள் நம்மை பின்தொடர்ந்து வந்த போதும் கர்த்தர் தம்முடைய கரத்திற்குள் நம்மை மூடி பாதுகாத்தார், நம்மை மூடி பாதுகாத்தார். இத்தனை உபத்திரவங்களும் துன்பங்களும் வேதனைகளும் உலக மனிதனுக்கு வந்திருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்தை விட்டே அவன் கடந்து போயிருப்பான். ஆனால் தேவன் தம்முடைய சமாதானத்தை நமக்கு தந்து நம்மை பாதுகாத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்தபடியினால், அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்தபடியினால், அவரை அறிந்தபடியினால், அவரை நம்பி இருக்கிறபடியினால் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். மறைவிடம், உங்கள் மறைவிடம், உங்கள் புகலிடம், உங்கள் அடைக்கலம், உங்கள் கோட்டை, உங்கள் நம்பிக்கை யாராலும் தகர்க்க முடியாத, ஆமென், சத்ருவினாலே ஆமென் பிரவேசிக்க முடியாத, நம்மை தொட முடியாத அடைக்கலமான ஒரு கோட்டை, அடைக்கலமான ஒரு பட்டணம், அதற்குள்ளே உங்களை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது என்றால் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ, எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் தம்முடைய கிருபையினாலே வலது பக்கத்தினால இடது பக்கத்திலேயோ நம்மை சூழ்ந்து பாதுகாக்கிறார், சூழ்ந்து பாதுகாக்கிறார். அவ்வளவு பெரிய கிருபை. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் தம்முடைய கிருபையினாலே அற்பமான மனுஷராகிய நம்மை மூடி பாதுகாக்கிறார். அவர் புகலிடும். உலகத்தில் எத்தனை எத்தனை இயற்கையின் சீற்றங்கள், எத்தனை கொள்ளை நோய்கள், எது வந்த போதும் நம்மை மூடி பாதுகாக்கிறார், நம்மை மூடி பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. சோதனைகளை, உபத்திரவங்களை, வேதனைகளை சகிக்கும்படியாக அவருடைய பலத்தையே நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து தேவன் இந்த கால வேளையிலே சொல்லுகிறார், பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே. பலவீனத்திலே என் கிருபை உனக்கு பூரணமாய் விளங்கும். ஆமென். பூரணமான கிருபை. எதற்காய் இந்த பாடுகள், எதற்காய் இந்த உபத்திரவங்கள்? அவருடைய பூரண கிருபை நம்மிலே வெளிப்படும்படிக்கு. ஹல்லேலூயா. கொல்லாங்கன் கையிலே நம்மை ஒப்பு கொடுக்க அல்ல, அவருடைய கிருபையை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாய்
உணர்ந்து கொள்ளும்படியாய், ஹல்லேலூயா, அவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. இயேசுவே, எல்லா தேவ பிள்ளைகளை ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அவரோடு இருக்கும்போது அவருடைய சமூகத்திலே சந்தோஷம், சமாதானம். ஆமென். நம்முடைய கவலைகள், பாரங்களை எல்லாம் அவர் மேல வைத்துவிட்டு, ஆமென், சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழும்படியாக, ஆமென், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய பாரங்களை நாம் சுமக்க தேவையில்லை. ஓ, நம்முடைய கவலைகளை நாம் சுமக்க தேவையில்லை. எல்லாரும் சொல்லுவோமா? வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் வாய்களை திற